இந்தியாவிலேயே முதன்முறையாக திருநங்கை ஒருவர் காவல் உதவி ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்காக அவர் கடந்து வந்த பாதைகளை இப்பொழுது பார்க்கலாம். பிரித்திகா யாஷினி பல சவால்களை கடந்து காவல் உதவி ஆய்வாளர் என்ற அங்கீகாரத்தை பெற்ற இந்தியாவின் முதல் திருநங்கை. 3ஆம் பாலினத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார். இதுக்கு எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா என்னுடைய ஒரு திருநங்கை சமுதாயத்திற்கு நான் ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடியது நானாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு கிடைச்ச நான் வெற்றியாக கருதாமல் என்னுடைய திருநங்கைகள் சமுதாயத்திற்கே ஒட்டுமொத்தமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் வெற்றியாக நான் கருதுகிறேன். சேலத்தை சேர்ந்த பிரித்திகாவிற்கு சிறு வயது முதலே காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற கனவு துளிர்விட அதற்கான பாதையில் பயணிக்க தொடங்கும் முன்னே பருவ மாற்றங்களினால் இன்னல்களை சந்திக்க துவங்கியுள்ளார். ஸ்போர்ட்ஸ்லேயும் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே ஒழிய என்னால் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. பிகாஸ் காரணம் என்னென்னா, அப்போ நான் வந்து பாய் ட்ரெஸ்ஸில் தான் நான் படித்தேன். அந்த ஒரு ரீசன்னால பாய்ஸ்க்கு வந்து பிடி பீரியடில் வந்துட்டு ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து கோச்சப்பட்டுட்டு அதை நான் அவாய்ட் பண்ணேன். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்லையுமே கலந்துட்டு இருந்தேன். தன் குடும்பம் தன்னை புறக்கணித்த நிலையில் தன் சொந்த முயற்சியால் BCA பட்டம் பெற்றார் பிரித்திகா. சிறுவயது கனவை நனவாக்க தமிழ்நாடு காவல்துறையின் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு விண்ணப்பித்தார். அங்கேயும் பிரித்திகாவிற்கு பிரச்சனைகள் தொடர்ந்தன. பட் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில் எல்லாத்துலேயுமே டிகிரி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஓல்ட் நேம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ்னால இந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆர்டர் கிடச்சிது. அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸாம் நான் எழுதினேன். திறமை இருந்தும் ஒவ்வொரு முறையும் தேர்வாணையத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புகளின் மூலமே அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். திருநங்கைகள் கம்யூனிட்டின்னு பார்த்தாங்கன்னா பொதுவாகவே சோசியலி அண்ட் தென் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் தான். ஏன்னா நான் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இப்போ நாங்கள் சென்னையில் வந்திருக்கேன். ப்ளஸ் என்னோட தேவைகளையும் நான் பார்க்கணும். ப்ளஸ் இந்த என்னை சுற்றி இருக்கவங்களையும் அந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதையும் நான் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாத்தையும் தாண்டி பட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. கண்டிப்பாக இவ்வளோ பிரச்சனைகளை கடந்துட்டோம், இந்த பிரச்சனையும் கடந்து போக முடியும், நிச்சயமாக சாதிக்க முடியுங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை மட்டும் ஆழ் மனதில் என்னைக்கு அந்த விண்ணப்பிச்சனோ அன்னையிலேருந்து அந்த வெறி மட்டும் ஆழ்மனதில் ஆழமாக பதிஞ்சிச்சு. தனது எதிர்கால கனவுகளையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டார் பிரித்திகா. என்னோட லட்சியம் ஒன்று இருக்குது, அடுத்து IPS ஆகணும்னு இருக்குது. இப்போ நான் IPS ட்ரைனிங் கோச் கிளாஸ் போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் அந்த எக்ஸாம் எழுதுவேன். கண்டிப்பாக IPS ஆகுவாங்கிற நம்பிக்கை இருந்தது. காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற தனது இலக்கை அடைந்த பிரித்திகாவை ஒதுக்கி தள்ளிய குடும்பமும் அரவணைத்திருப்பது அவரை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 3ஆம் பாலினத்தவர்கள் பல்வேறு துறைகளிலும் முத்திரை பதித்து வருகின்றனர். இந்நிலையில் சீருடை பணியாளராக தேர்வாகியுள்ள இந்தியாவின் முதல் திருநங்கையான பிரித்திகா ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக மட்டுமல்லாமல் அவர்கள் மீது சமுதாயத்திற்குள்ள பார்வையையும் மாற்றியிருக்கின்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் கவிக்குயில் சரோஜினி.